நானே வந்து பார்த்திங்கன்னா அறக்க பறக்க எந்திரிச்சு இவங்களுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு என்ன கொடுக்கலான்றதை யோசிச்சே நமக்கு மண்டை காஞ்சு போயிடுது. அப்புறம் நமக்கு என்ன தோணுதோ, என்ன தெரியுதோ அதெல்லாம் போட்டு சமைச்சு கொடுத்துட்டு இவங்க ஸ்கூலுக்கு கிளப்பலான்னு பார்த்தா, எந்திரிச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா பஜனை பாடுற மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அழலாம், 2 நாள் அழலாம். வருஷம் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? அவனை சமாதானப்படுத்துறதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி நேரம் வந்து போயிடுது. அதனால் இப்போலாம் வந்து சீக்கிரமாகவே நான் வந்து எழும்ப ஆரம்பிச்சிட்டேன். எழும்பி சமையல் வேலை முடிச்சிருவேன். பசங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள எழுப்புறது. எழுப்பி அவனை குளிப்பாட்டி அவனுக்கு ப்ரஷ் பண்ணி அவனை ட்ரெஸ் போட்டு விட்டு அந்த ஆட்டோக்குள்ளே ஏறி உட்கார வைக்கிறதுக்குள்ளே நான் படுற கஷ்டம் இருக்கே, அது அம்மாடி சொல்லவே முடியாதுங்க. அது என் பொண்ணு வந்து பொண்ணு தாங்க. சொன்ன உடனே நீட்டாக அழகாக கிளம்பிடுவா. ஆனால் என் பையன் இருக்கானே, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் ஆயிடுது. இன்னும் அழுதுட்டு தான் வந்து இருக்கான். அவனை வந்து எப்படி மேனேஜ் பண்ணி எனக்கு ஸ்கூலுக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அனுப்புறதுனே தெரியவே இல்லை. வர வர இவரோட அலப்பறை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து இருக்கு.